ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் கையில் டேப் வச்சுருப்பாருங்க. இந்த டேப்பை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? அட்டைப்பட்டி ஒட்டுறதுக்காகவும் இல்லை ஒயர் 2 ஜாயின் பண்ணுறதுக்காக தான் டேப் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ரவுண்டான டேப் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஒரு செல் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் தனியாக வீடியோ எடுக்கிறீங்க, 2 கையும் யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு செல் ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வீடியோ எடுத்துடலாம். யார் ஹெல்ப்புமே உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் விரிசல் விட்ட கிளாஸாக இருக்கட்டும், இல்லை பாட்டிலாக இருக்கட்டும் இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்துகிட்டு, நான் ஒரு கப்பு தான் விரிசல் விட்டதை எடுத்திருக்கேன். கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு பென் வைக்கிற ஸ்டாண்டாவோ இல்லை என்ன மாதிரி இதே மாதிரி கண்ணாடி வைக்கிற ஸ்டாண்டாவோ யூஸ் பண்ணலாம். நான் இதை செல்ஃபில் வச்சு காமிக்கிறேன். நான் ஒரு 4-5 கண்ணாடி இதில் தான் வச்சு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வேஸ்ட்டு கிளாஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதில் பெயிண்ட் அடித்து செல்ஃபில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் பூ டிசைன் போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அந்த டிசைன் போட்டு பெயிண்ட் அடிங்க. வாங்க இப்போ 3வது டிப்பு என்னான்னுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு மாவு சலிக்கிறோன்னு வச்சுங்க, சல்லடையில் கொட்டி மாவு சலிக்கிறோன்னு வச்சுங்க. அது என்ன பண்ணும்? பிளேட்டை விட்டு கீழே இறஞ்சிட்டு அதை தொடச்சிட்டு நிற்கணும். இதே மாதிரி பிளேட்டை விட்டு கீழே இறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு மாவு எடுத்துகிட்டு மேலே சல்லடையை வச்சு அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு அந்த கிளாஸை மூவ் பண்ணி மாவு சலிச்சிங்கன்னா 1% கூட மாவு கீழே கொட்டல பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். வாங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பாதாம் பிசினி நைட்டே ஊற வச்சா தான் நல்லா ஊறும். காலைல ஊற வச்சிங்கன்னா அது ஊறுறதுக்கு லேட்டாக ஆகிடும். அதே மாதிரி லேட்டாக ஆகாமல் சீக்கிரம் ஊறுறதுக்கு என்ன பண்ணலான்னா, பாதாம் பிசினி எடுத்து நுணுக்கிட்டு ஊற வச்சிங்கன்னா நைட்லாம் ஊற வைக்க தேவை. ஒரு 1.5 மணி நேரத்தில் சீக்கிரம் அது ஊறிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.